வாய்ப்பு தரணும். திரு கலை, இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக மிக கவனமாக இருந்தாலும் அதுல அவங்களால வெற்றி பெற முடியலனாலும் இந்த தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுகவுக்கும் இபிஎஸ்க்கும் எந்த அளவுக்கு முக்கியம்? ஒரு இடைத்தேர்தல் சரியான தேர்தலாக எப்பயுமே நடக்கிறது இல்லை. திருமங்கலம் ஃபார்முலாவுக்கு பின்னாடி வரக்கூடிய இடைத்தேர்தல் அது அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களில் கூட அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் குறிப்பாக அது ஆளுங்கட்சி சாதகமாக தான் முடிவுகள் வருது. ஆனாலும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த எல்லாரும் சொன்ன மாதிரியே நாடாளுமன்ற தேர்தல்லையே அது விக்கிரவாண்டி தொகுதியில் அவங்க ரொம்ப நேரோ மார்ஜினில் தான் தோற்றுருக்குறாங்க. அது அந்த விஷயம் அதுக்கு முன்னாடியே அவங்க அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடந்தப்போ, அது அதிமுக ஆட்சியில் நடந்தப்போ 60.29% வாங்கியிருக்காங்க. திமுக அப்போ 36% தான் வாங்க முடிச்சிருக்குது. அதே மாதிரி 2019 எம்பி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலையும் விசிக 47.3%, அதிமுக 42.4%. அப்போ அதிமுக கூட்டணியில் பாமக நின்றுச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அங்கே 48.69% வாங்கியிருக்காங்க. அதிமுக 43.32% வாங்கியிருக்காங்க. அதனால் 2024 விசிகாவோட இந்த செக்மெண்ட்டில் அதிமுக 3.7% தான் குறைவாக வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தொகுதி வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வன்னியர்கள் இங்கே வன்னியர்களுடைய கட்சியாக சொல்லப்போனால் பாமக அங்கே 32%, 29%, 22%. இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த செக்மெண்ட்டில் அவங்க 19% தான் வாங்கியிருக்காங்க இப்போ பாமகவே. அதனால் என்ன இருக்குன்னா, இந்த பெர்செப்ஷன் மாறிடுச்சு. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த பெர்செப்ஷனை வச்சுக்கிட்டு இப்போ இந்த இடைத்தேர்தல் அதே பெர்செப்ஷன் ஒர்க் அவுட் ஆகுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதே பெர்செப்ஷன் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க, இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கு, ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், யாருமே ஒத்துக்குருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாக இருந்திருக்குது. 1-2 பெரிய அந்த சரிவுல இருந்து உடனடியாக நடக்கிற இந்த தேர்தல்லையே அவங்க மீண்டுருவாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க நிச்சயமாக மீளுவாங்க. இந்த பெர்செப்ஷன் அப்படியே மாறுதில்ல, உடனே மாறிடும். அதுக்கு நாளாக வேண்டிய அவசியம் இல்லை. சட்டமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் பெர்செப்ஷன் மாறுற அளவுக்கான காரணங்களாக அதிமுக கிட்ட என்ன இருக்கு? அதிமுக திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகளை அவங்க தங்கள் பக்கம் ஈர்க்க முயற்சி பண்ணுவாங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே. இப்போ திமுக 6% குறைஞ்சிருக்கிறாங்கல்ல, அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க 40 தொகுதிகளையும். ஆனால் 6-7%, 6.5% குறைஞ்சிருக்கிறாங்க, சரிவு ஏற்பட்டிருக்கு. அது அப்போ பாஜக கொஞ்சம் போயிருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தல், குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 2 கூட்டணி இங்கே இருக்குது. அகில இந்திய கூட்டணி எப்பயுமே இங்கே இருக்கிறது இல்லை. அகில இந்திய கூட்டணிகள் 2மே இங்கே இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு கீன் கண்டெஸ்ட் நடக்குது, கடுமையான போட்டி நடக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு அர்பன், செமி அர்பனில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ்லாம் தேர் சுவைடு பை திஸ் பெர்செப்ஷன். அதாவது இது பிரதமர் யாருங்கிறதுக்கான தேர்தலுங்கிற மாதிரி முதல் முறையாக, அப்படி எப்பயுமே தமிழ்நாட்டில் நடக்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அது மாநில அளவில் தான் நின்றுடும், அகில இந்திய அளவு வீச்சுக்கு அது போகாது. ஆனால் இந்த வாட்டி போயிருக்குங்கிறது அதில் அதிமுக அதன் மீது இருந்த கவனம். பார்த்தாலும் 2019 வெவ்வேறான முடிவுகள் எடுக்கும் போது நீங்க சொல்ற அந்த கருத்துக்கு முரணா இருக்குல்ல. சட்டமன்ற தொகுதியில வேறு முடிவு எடுக்கிறாங்க, நாடாளுமன்ற தொகுதியில வேறு முடிவு எடுத்தாங்கன்னா அப்பவும் அகில இந்திய விஷயத்தை தனியாகவும் இங்க தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையை தனியாகவும் தானே பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக அப்படி தான் பார்த்துருக்காங்க. 2019 நீங்கள் அதிமுக வாக்கு சதவிகிதம் என்ன 18.5, 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன வாக்கு சதவிகிதம் 34% கிட்டத்தட்ட. அப்போ திமுகவோட ஒரு 3% தான் குறைவு. அப்படி பார்க்கணும் நீங்கள் இந்த விஷயத்தை. நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய ஸ்டேக் அதிமுக இந்த தேர்தலில் இல்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெரிய ஸ்டேக் இல்லை, கிளைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிரதமர் சாய்ஸே இல்லை, வேட்பாளர் இல்லைங்கிற வேறு விஷயம், சாய்ஸே இல்லை அவங்களுக்கு. 2 கூட்டணி பொருது கொண்டு இருக்கக்கூடிய 2 கூட்டணிகளுக்கு இடையில் அவங்க நிற்கிறாங்க, 2 கூட்டணியிலும் இல்லை. அதனால் அவங்க மேலே கவனம் இல்லாட்டி
பெரிய அளவுக்கான ஒரு மக்களுடைய தீவிரமான கவனம் அவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்லை. இருந்தாலும் கூட அவங்க 2 பெர்செப்ஷனை உருவாக்கப்பட்ட பெர்செப்ஷன் உடைச்சிருக்காங்க. ஒன்று வந்து அதிமுக உடைஞ்சி போச்சுங்கிற பெர்செப்ஷன் உடைச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி, அதிமுக களத்தில் இல்லை, 3,000 தான் இருக்கும், இல்லை 4,000 போகும் என்று சொன்ன அந்த பெர்செப்ஷனையும் உடைச்சிருக்கிறாங்க. 2,000 வந்திருக்கிறாங்க. அவங்க தான் மெஜாரிட்டி, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில். அவங்க தான் அவங்களுடைய கேடர் ஸ்ட்ரென்த்தை அவங்க தக்க வச்சிருக்கிறாங்க. உடைந்தது என்பதை அவங்க முறியடிச்சிருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை அவங்க கட்டளை விட்டாங்க. ஸோ இங்க இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, உடைந்தது என்ற அந்த பார்வை முழுவதுமா நீங்கிடுச்சுன்னு சொல்லிட முடியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வியா இருக்குல்ல. இல்ல முழுமையா நீங்களே எப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு இல்ல இன்னமும் ஓபிஎஸ் உரிமை கோருகிறார், டிடிவி வந்து புகார் தெரிவிக்கிறார். நான் சொன்னேன், ஓபிஎஸ்ல இருந்து கட்சி உடையவில்லை. இதெல்லாம் நீங்க பழைய பஞ்சாங்கம் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு? கட்சி உடையல. கட்சியிலிருந்து சிலர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க, அவ்வளவுதான். கட்சி அப்படியே இருக்குது. கட்சியினுடைய எந்த அமைப்பு கட்சியில வீக்கா இருக்கு சொல்லுங்க. யாராவது இதனால கொஞ்சம் பேர் ரிசைன் பண்ணி போயிட்டாங்களா? அதிருப்தி கொஞ்சம் அவங்களுக்கு மனசோர்வு ஏற்பட்டிருக்கும், அது வேற விஷயம். ஏன்னா இது சரிவு இருக்குங்கிற நான் ஒத்துக்கிட்டேன் முதலையே. ஆனாலும் மீண்டு வருவதற்கான அந்த பல்வேறு காரணிகளும் இதுக்குள்ள இருக்குது. சரி, ஓகே, பாயிண்ட் டேக்கன். சுருக்கமா ஒரே மாற்று கருத்து. இப்போ 32 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக 9 இடங்களில் டெபாசிட் இழந்து 4 இடத்தில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது, புதுச்சேரி உட்பட. இப்போ இந்த வாக்குகள் பிரைம் மினிஸ்டருக்காக ஸ்வே பண்ணி வந்திருக்கக்கூடிய வாக்குகள் என்டிஏ கூட்டணிக்குன்றதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் கடந்த 3 ஆண்டுகளாக இங்கே திமுக ஆட்சி இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியினுடைய ரோலை யார் பிளே செய்கிறார்கள் என்று 3 வருட காலம் நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களத்தில் பாஜக முதலாவதாக மக்களுக்காக போராடி இருக்கின்றது. அதன் பலனாக தான் இத்தனை வாக்குகள் கிடைத்திருக்கிறது அப்படின்றது என்னுடைய கருத்து. சுருக்கம் ஒரே வரி. இது 18% வாங்கியிருக்கிறாங்க. அதில் பாஜகவினுடைய பங்கு என்னங்க, ஷேர் என்னங்க? 11%. அதிக இடங்கள் நின்றாலும் 11%. மொத்தம் 18. நான் ஒரு கணக்கு போட்டேன். கூட்டணி கட்சிகளுக்கு 13% அவங்களுக்கு ட்ரெடிஷனலாக இருக்குது அந்த வாக்கு. அதை மிட்டாச்சுன்னா 5% தான் இருக்குது. சரி, ஓகே, 5% தான் பாஜகவுக்கு. நான் அதுவும் 5% அண்ணாமலைன்னு பேரே வச்சிருக்கிறேன். ஏன் நீங்க 11% போய் சொல்றீங்க? வளர்ந்துட்டே ஏன் போய் சொல்றீங்க? உங்களே நீங்க ஏமாத்திக்கிறாங்க நான் சொல்றேன். சரி சரி, அடுத்த சுற்றுக்குள்ள போலாம், சொல்லிடுங்க. இல்லை, இப்போ என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் இந்தியாவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த நீட் மோசடியில் ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்வியாளர் சொல்றாரு, சென்ற முறை 625 மதிப்பெண்களை வாங்கினா அவங்க 20,000 ரேங்க்ல இருப்பாங்க, ஈஸியாக கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிடும். இன்றைக்கி அதே 625 மதிப்பெண்ணுக்கு 50,000 ரேங்க். இப்படிப்பட்ட குளறுபடி எப்படி ஏற்பட்டுச்சு? கடந்த 8 வருடங்களாக நீட்டில் 6 பேர் மட்டும்தான் 720 to 720. இன்றைக்கி 67 பேர் வாங்கியிருக்காங்க. அதில் 44 பேருக்கு கிரேஸ் மார்க் போட்டேன் அப்படின்றாங்க. அந்த 44 பேரை விட்டுட்டா கூட 23 பேருக்கு 720. 23 பேர் எப்படி 720 மதிப்பெண்களை பெற முடியும்? இப்படிப்பட்ட ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பாஜக என்ன பேசுறதுன்னா, இதை பத்தி ஏதாவது கருத்து சொல்றாங்களா? இதற்கு என்ன பதில்? அவர் நீங்கள் ஒரே நிமிஷம், இதை அரசியலாக்க கூடாதுன்றாங்க. இதுதான் இங்கே அரசியல். எப்படி பாஜக ஒடுக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையை எம்பிபி மருத்துவ கனவை சிதைக்கிறது. இன்னைக்கு ஏன் இதை இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இல்ல, ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பத்தி பேசுறீங்க, இது எல்லா இடத்துலயும் ஒலிக்கும். தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடே நீட் வேண்டாம் என்று சொன்னது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அந்த உச்சநீதிமன்றம் கேள்வியும் இப்ப 200+ டார்கெட் அப்படின்னு 2026க்கு வைக்கிறீங்க. அப்போ நீட் தேர்வுல விலக்கு கொடுப்போம்னு முந்தைய தேர்தல்ல நீங்க கொடுத்த அந்த வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. அப்போ அந்த அடிப்படையில் அந்த 200+ என்ற டார்கெட் சாத்தியமா? சத்தியம், கண்டிப்பாக சாத்தியம். ஏன் அப்படின்னா, இந்த நீட் தேர்வு அவ்வளவுதான். இவ்வளவு மோசடிகள் நடந்த பிறகு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தற்கொலைகள் நிகழும் போது என்ன சொன்னாங்க? திமுக இந்த தற்கொலைகளை வைத்து அரசியல் செய்கிறதுன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை பேசினாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க அது நடந்து கொண்டிருக்கிறது. கோட்டான்ற அந்த டெஸ்டிங் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா, அத்தனை மாணவர்கள் டெய்லி கல்கட்டால நீட்டுக்காக மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் இதுதான் தலையாய பிரச்சனை. எத்தனை கோடிகள் ஊழல் நடந்திருக்கு. அதுல அது என்ன கொடுமை அப்படின்னா,
அந்த என்டிஏன்னு ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கு, அதோடைய தலைவர் இருக்காரு. அவர் யாருன்னா RSSல இருக்கக்கூடியவர்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அந்த போஸ்டிங் வந்திருக்காரு. என்டிஏ மேல குற்றச்சாட்டு சொல்றோம்.